இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது மாவனே? ஒன்னு பண்ணலாம் சித்தப்பா. அவனுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணி அந்த நிலத்தை கோயிலுக்கு தர முடியாதபடிக்கு செய்யணும். அப்பதான் அது சாமி குத்தமாயி அது கிழவி குடும்பத்துக்கும் உன் அக்காக்காரி குடும்பத்துக்கும் ஏதாவது கெட்டது நடக்கும். நீங்க சொல்றதும் சரிதாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்றது? மருமகளே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அத செஞ்சோன்னு வச்சுக்க, நிச்சயமா அந்த கிழவியோட நிலத்தை கோயிலுக்கு கொடுக்க முடியாது. என்னன்னு சொல்லுங்க மாமா. அது நம்ம ஒரு அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த கிழவியோட நிலத்துல புதைச்சு வச்சுட்டு அப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அதை வந்து அவங்க தோண்டி எடுத்தாங்கன்னா பணம் இருந்த இடத்துல புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாது, கட்டுனா ஊருக்கு கேடு நடக்கும்னு நாமளே ஊருக்குள்ள ஒரு புரளை கிளப்பி விட்டுருவோம். ஜனங்களும் அந்த கிழவி நிலத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஐடியா? உங்க ஐடியா நல்லாதான் இருக்கு மாமா. இத செஞ்சா ஊர் ஜனங்க அபசகுணமா இருக்குன்னு அந்த கிழவி நிலத்தை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. சரி சித்தப்பா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? அவனே, அனாதை பணத்துக்கா பஞ்சம்? நேரா மார்ச்சுவரிக்கு போனோம்னா அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை அழுத்தினா போதும், ஏதாவது ஒரு அனாதை பணத்தை நமக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவான். நாம அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த கிழவி நிலத்துல புதைச்சு வச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட வேண்டியதுதான். அப்புறம் அவங்க வந்து பாடியை தோண்டி எடுத்தா இந்த நிலத்துல கோயில் கட்டக்கூடாது, இது சுடுகாட்டுக்கு சமமான இடம்னு சொல்லி அந்த கிழவியோட நிலத்தை ஊர்க்காரங்களே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க.